மீடியமான பட்ஜெட்குள்ள 3 BHK வீடு வேணுங்க. சிட்டிக்குள்ளே இருக்கணும், பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சுற்றி நிறைய வீடு இருக்கணும், முக்கியமாக கடகண்ணியெல்லாம் பக்கத்தில் இருக்கணுங்கிற ரெக்யர்மெண்ட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கானது தான். பின்னாடி தெரியுற இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுங்கிற காம்பாக்டான இடத்துல தாங்க கட்டியிருக்காங்க. ஆனாலும் இந்த வீட்டில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, 3 பெட்ரூம் இருக்குது, 4 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடிலூருக்கு பக்கத்தில் மணிகரம்பாளையம்ங்கிற லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. மணிகரம்பாளையம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து கோவில்பாளையம் போகக்கூடிய ரோடுங்க. துடிலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மணிகரம்பாளையங்கிற லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. சரவணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே வந்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இதே மாதிரியான பிளானிங்கில் ஃபினிஷிங்கில் பக்கத்தில் 2 வீடு நம்ம ப்ரீவியஸாகவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணி 5 நாளில் சேலாக இருக்குது. அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் யாராச்சும் காம்பாக்டான பட்ஜெட்டில் காம்பாக்டான பிளானிங்கில் சொந்தமாக ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வழக்கம் போல வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 30 அடி அகலமாகவும் 32 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் இடத்துல 1682 சதுர அடியில வசதியான 3 BHK வீடா ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு சிம்பிளான டிசைன்ஸை ரொம்ப அழகா கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி வச்ச மாதிரியான ஒரு செம்மையான ஃப்ரண்ட் எலிவேஷனை லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணிருக்காங்க. எலிவேஷனோட டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்குகளை ஏத்த மாதிரியான ஒரு அழகான மெட்டல் கேட்டை என்ட்ரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பாக்குறது 11க்கு 18ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கவர்டு வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொருத்தி பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இந்த செட்பேக் ஸ்பேஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு. இது போக அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCல வெயிட்லெஸ் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 3க்கு 5ங்கிற அளவுல இந்தியன் ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன்ல லே பண்ணிருக்காங்க. இது வீட்டோட லெஃப்ட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டோட பேக் சைடு, ரைட் சைடுன்னு எல்லா இடத்துலயும் செட்பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது கிழக்கு பார்த்த மாதிரி பிரெஞ்ச் டோர் டைப்ல தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அழகான மெயின் டோர். இந்த மெயின் டோருக்கு சூப்பர்பான கார்விங் டிசைன் ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பாக்குறது லாவிஷான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு செம்மையான கலர் காம்பினேஷன்ல சூப்பர்பான டிசைன்ல ஜிப்சம் போர்ட்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க லைட் ஒர்க் கூட செஞ்சிருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ராயல் பிளேல கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. அதே போல சிம்பிளான நீட்டான மல்டிமீடியா டிவி யூனிட்டும் அதுக்கு பக்கத்திலேயே வீட்டோட பூஜா கேபினட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இது போக இந்த லிவிங் ஏரியால வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்திருக்காங்க. வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குகளை ஏத்த மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரி வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸையும் லே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சிம்பிளான ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல டார்க்கான கலர் காம்பினேஷன்ல அழகான டிசைன் ஒர்க் செஞ்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து ஸ்டோரேஜ்க்கு பெரிய RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கையும் ரெடி பண்ணிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVCல வெயிட்லெஸ் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ரெடி பண்ண போறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி லே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறது வீட்டோட கிச்சனுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேஷனை வைக்க போறாங்க. இங்க நம்ம பாக்குறது 8க்கு 11ங்கிற அளவுல வீட்டோட அக்னிமூலையில வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனோட வாலுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. 2 சைடு வால்ல வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்திருக்காங்க. எல் ஷேப்ல கவுண்டர் டாப் அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல நிறைய பேஸ் யூனிட்டும் இது போக டால் யூனிட்டும் பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் ஒர்க் பண்ணி ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் வுட் காம்பினேஷன்ல ரெடி பண்ணி ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட ஒன் சைட் வால்ல வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் கொடுத்து அந்த வால் ஃபுல்லாமே அழகான டிசைனர் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியால இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் சேம் பேட்டர்ல பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸின ஃபினிஷிங்ல வெட்டிஃபைட் எல்ஸும் கொடுத்திருக்காங்க. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமா பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல ஸ்டோரேஜ்க்கு வார்ட்ரோப்பும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் அமைச்சு ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5.5க்கு 10 பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. இங்கேயும் டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ரெடி பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூமும் 8க்கு 16ங்கிற அளவோட மாஸ்டர் பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு யூனிக்கான டெக்ஸ்சர் டிசைன் பெயிண்டிங் ஒர்க்க செஞ்சிருக்காங்க. இதே டிசைனை மேட்ச் பண்ற மாதிரி இந்த சைடு வால் ஃபுல்லாமே அழகான டிசைன் ஒர்க்ஸையும் பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 4க்கு 8. அடுத்து நம்ம பார்க்க போறது டியூப்ளெக்ஸ் மாடல்ல வீடு வாங்குறவங்க நிறைய பேர் விரும்புற ஃப்ரண்ட் பால்கனி. எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி காமன் பால்கனியா கவர்டு பால்கனி செட்டப்பா பிளான் பண்ணிருக்காங்க. இதோட அளவு 8.75க்கு 11. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணி ஃப்ரண்ட் சைடுல அழகான டிசைனர் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வசதியான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல திருடூருக்கு பக்கத்துல மணிகாரம்பாளையம்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 59,50,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மத்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.